Okay, so alpha particle trajectory. Okay, trajectory na பாதை. Okay, இப்போ ஆல்பா பார்ட்டிகிள் வந்து எந்த மாதிரியான பாதை வந்து சூஸ் பண்ணி போச்சு, அது நியூக்ளியஸுக்கு பக்கத்துல போகும்போது அதிகமா வந்து டெஃப்ளெக்ட் ஆயிருக்கு, நியூக்ளியஸ் விட்டு விலகி போகும்போது இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போயிருக்கு. ரைட். ஓகே, ஸோ அப்போ அது போன பாதையை வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்றது தான் நம்மளுக்கு வந்து ஆல்பா பார்ட்டிகிள் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ட்ராஜெக்டரி ட்ரேஸ்டு பை அன் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இம்பாக்ட் பாராமீட்டர். ஒரு ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வந்து எந்த பாதையை சூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு டெஃப்ளெக்ட் ஆகி போகுது அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த இம்பாக்ட் பாராமீட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்ப இம்பாக்ட் பாராமீட்டர்னா என்ன சார் அப்படின்னா, இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்ணுதுன்னு வைங்களேன். ஓகே, பாருங்க இம்பாக்ட் பாராமீட்டர் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. The impact parameter is the perpendicular distance of the initial velocity of vector alpha particles from the center of the nucleus as shown in figure. For example, இங்க ஒரு இம்பாக்ட் பாராமீட்டர் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, இந்த பிளேஸ்ல சென்டர்ல ஒரு லைன் இருக்கா, சென்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த நியூக்ளியஸ் பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லைன் டிரா பண்ணிருக்காங்களா, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூக்ளியஸுடைய சென்டர்ல இருக்கக்கூடிய எந்த லைனுக்கும் சப்போஸ் நம்ம இந்த லைனுக்குரிய இம்பாக்ட் பாராமீட்டர் மெஷர் பண்ணுவீங்களேன், இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இப்படியே ஸ்ட்ரைட் லைன்ல வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியஸ் பக்கத்துல வந்தோடனே என்ன ஆயிடுது, அப்படியே விலகி போகுது. ஓகே, ஸோ இது வந்து விலகி போகுதுல, இந்த விலகி போறதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து தீட்டா மெஷர் பண்ணுவோம். இந்த தீட்டான்றது இதை ஸ்ட்ரைட்டா லைன் டிரா பண்ணிட்டு அது எவ்வளவு தூரம் விலகி போச்சுன்னு சொல்லி மெஷர் பண்ணா அது தீட்டா. ஆனா அது இல்லாம இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் நம்ம டிரா பண்ணுவோம்ல, இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இந்த சென்டர்ல உள்ள நியூக்ளியஸுக்கும் இடையில உள்ள இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இம்பாக்ட் பாராமீட்டர் வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஓகே ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் உடைய தீட்டா வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப பக்கத்துல வந்துச்சுன்னா பெரிய லெவல்ல விலகி போகும். ஓகே, அடுத்து இம்பாக்ட் பாராமீட்டர் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் உடைய டெஃப்ளெக்டிங் ஆங்கிள் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். ஓகே, அப்ப இம்பாக்ட் பாராமீட்டரும் அந்த டெஃப்ளெக்டிங் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. தீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/b. ஸோ நான் கீழே போட்டுக்கிறது ஆல்பா, இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, நான் வச்சுக்க. அப்ப தீட்டான்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/bனா இம்பாக்ட் பாராமீட்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். இம்பாக்ட் பாராமீட்டர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் இம்பாக்ட் பாராமீட்டர்னா லார்ஜ் ஸ்கேலுக்கு ஸ்கேட்டர் ஆகும், லார்ஜ் இம்பாக்ட் பாராமீட்டர்னா ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகும். ஓகே, அதுதான் வந்து இந்த கான்செப்ட். அப்ப எவ்வளவு க்ளோசஸ்டா அந்த நியூக்ளியஸ்க்கு அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வருது அதை பொறுத்து தான் அதனுடைய இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். ஓகே, சரி. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பீன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனுக்கு அதாவது இம்பாக்ட் பாராமீட்டர்ன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது, ஒவ்வொரு ஆல்பா பார்ட்டிகிள்ஸ்க்கு வேரி ஆகும். இப்ப சப்போஸ் இதுக்கு பாருங்க, இப்ப நான் இதுக்கு இம்பாக்ட் பாராமீட்டர், இதுக்கு நான் இம்பாக்ட் பாராமீட்டர் மெஷர் பண்ணுவீங்களேன், இந்த நியூக்ளியஸுடைய சென்டருக்கும் தென் இந்த லைனுக்கும் இடையில நான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பாராமீட்டர் பி. அப்ப இந்த இடத்துல பி உடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தீட்டா வந்து நம்மளுக்கு வெரி வெரி லெஸ். ஓகே, கரெக்டா, ஏன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணிடுது, டிராவல் பண்ணிடுது. ஸோ நம்மளுக்கு டெஃப்ளெக்ட் ஆகவே கிடையாது. ஓகே, ஏன்னா இம்பாக்ட் பாராமீட்டர் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து ஒவ்வொரு ஆல்பா வேல்யூக்கும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அது டிபெண்ட் அப்பான் எவ்வளவு க்ளோஸர் அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல போகுது அதை பொறுத்து அதனுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ரைட், ஓகே, ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ரிப்பீட்டடா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின். ரைட், okay, so it is seen that alpha particles is close to the nucleus. Alpha particles nucleus க்கு ரொம்ப க்ளோஸரா வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப இம்பாக்ட் பாராமீட்டர் எப்படி இருக்கும், வெரி வெரி ஸ்மாலா இருக்கும். ஓகே, இம்பாக்ட் பாராமீட்டர் இஸ் சோ ஸ்மால், அதனால தீட்டாவுடைய வேல்யூ எப்படி இருக்கும்,
அதிகமா இருக்கும். சஃபர்ஸ் லார்ஜ் ஸ்கேட்டரிங், அதிகமா என்ன ஆகுது, தீட்டா வந்து ஸ்கேட்டர் ஆகுது. சப்போஸ் ஹெட் ஆன் கொலிஷன், இது என்ன சார் ஹெட் ஆன் கொலிஷன்? ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னா அதுக்கு இம்பாக்ட் பாராமீட்டரே கிடையாது. தட் மீன்ஸ் இந்த நியூக்ளியஸ்க்கு நேராவே ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வருதுன்னு வைங்களேன். இந்த கீழே லாஸ்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய லைன் பாருங்க, கரெக்டா நியூக்ளியஸ்க்கு நேராவே வருது, வந்து நியூக்ளியஸை பட்டு நேருக்கு நேரா நெத்தியடின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஹெட் ஆன் கொலிஷன். ஓகே, ஸோ நேருக்கு நேரா வந்து அந்த நியூக்ளியஸ்ல பட்டு அப்படியே என்னாவது 180 டிகிரி டெஃப்ளெக்ட் ஆகுதா, இதைத்தான் ஹெட் ஆன் கொலிஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ வந்து அப்போ இம்பாக்ட் பாராமீட்டர் வந்து 0. ஓகே, ஸோ இம்பாக்ட் பாராமீட்டர் இஸ் வெரி மினிமம். வெரி மினிமம்னா ஆல்மோஸ்ட் 0வா இருக்கும். ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஆங்கிள் டெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா அது ரீபவுண்ட் ஆயிருக்கும், ரீபவுன்ஸ் பேக், திரும்ப பட்டு அப்படியே ஒரு பாலை தூக்கி எறிஞ்சோம்னா எப்படி பட்டு ரிட்டர்ன் அப்படி வால்ல இருந்து ரிட்டர்ன் வருமோ அதே மாதிரி இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இந்த நியூக்ளியஸ்ல பட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். தீட்டாவுடைய வெளி எவ்வளவு இருக்கும், 180 டிகிரி இருக்கும் அப்ராக்சிமேட்லி. பட் இதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல லைன் சொன்னோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பாராமீட்டர் வெரி லார்ஜ். கரெக்டா, இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் இந்த சென்ட்ரல் உள்ள இந்த நியூக்ளியஸுக்கும் இதுக்கு இடையில நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், எப்படி இருக்கும், இம்பாக்ட் பாராமீட்டர் அதிகமா இருக்கும். இப்படி இம்பாக்ட் பாராமீட்டர் அதிகமா இருந்துச்சுன்னா தீட்டா வந்து ஆங்கிளே இருக்காது, 0 டிகிரி தான் இருக்கும். கரெக்டா, ஸோ அப்ப இம்பாக்ட் பாராமீட்டர் அதிகமாக தீட்டாவுடைய வழி டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன் தீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி, இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அப்ப என்ன ஆகுது, ஃபார் எ லார்ஜ் இம்பாக்ட் பாராமீட்டர் the alpha particles goes nearly undeviated. பெரும்பாலும் எப்படி இருக்கும், அது டிவியேட் ஆகாம அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். The fact only the small fraction is the number of incident particles rebound back. Okay, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது 8000த்துல ஒரே ஒரு ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான், இதே 9th என்ன போட்டிருப்பாரு, 12000த்துல ஒரே ஒரு ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான் ரீபவுண்ட் ஆகும். ஓகே, ரீபவுண்ட் பேக். ரிமைனிங்ல என்ன ஆகும், அது ரொம்ப க்ளோஸரா வரனால ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மாஸ் ஆஃப் த ஆட்டமும் ஆட்டத்துடைய சார்ஜும் ஒரு ஸ்மால் வால்யூம்ல தான் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ரூதர்ஃபோர்டுடைய ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு நியூக்ளியஸ் எங்க இருக்கும், நியூக்ளியஸுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு க்ளோஸரா போய் ரீச் ஆச்சு, அப்ப அவ்வளவுதான், மேலையும் கீழையும் க்ளோஸரா போய் ரீச் ஆச்சுன்னு வைங்களேன், அப்ப அதுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு ஆல்பா பார்ட்டிகல்ஸ் உடைய அந்த நியூக்ளியஸ் உடைய சைஸ். ஓகே, அப்ப ரூதர்ஃபோர்ட் உடைய ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அடிப்படையில நம்மளுக்கு நியூக்ளியஸ் உடைய சைஸையும் மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக இன்னொரு கான்செப்ட் அவர் கொடுத்துருக்காரு, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், எவ்வளவு க்ளோஸர் அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுச்சு. ஓகே, எதை, நியூக்ளியஸ் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு க்ளோஸரா அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்ற கான்செப்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்றது மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். தட்ஸ் எனஃப் டுடே. ஸோ இதை பார்த்தாலே தெரியும், இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியுது. அதாவது இதுல நம்மளுக்கு வந்து மொத்தமே அந்த க்ளோசஸ்ட் அப்ரோச்சை மெஷர் பண்றதுக்கு உங்களுக்கு 3 ஏரியா போதும். அதாவது இந்த ஹெட் ஆன் கொலிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 1 மேல, ஹெட் ஆன் கொலிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 1 கீழே, இந்த இதுக்கு இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூக்ளியஸ் சைஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ். அதர்வைஸ் இது எவ்வளவு க்ளோஸரா வந்து அது திரும்பிச்சு அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ். இப்ப பாருங்க, இந்த நியூக்ளியஸ்க்கு அப்படி இந்த ஹெட் ஆன் கொலிஷனை பாரு, ஸ்ட்ரைட்டா வருது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல என்ன ஆகுது, அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுது. கரெக்டா, அப்ப எவ்வளவு தூரத்துல இருந்து இது ரிட்டர்ன் ஆச்சு, இதுக்கு இடையில இந்த கேப் இருக்குல்ல, இந்த ஸ்மால் கேப், இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்லலாம். இந்த க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு R0 அப்படின்ற ஒரு வழி கொடுத்து இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நியூக்ளியஸ் சைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க, the alpha particle is directed toward the center of the nucleus, will move close up to the R0. R0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப க்ளோஸரா வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய கைனடிக் திங்க் பண்ணிப்பாரு, இப்படி ஒரு ஆல்பா பார்ட்டிகல் ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதுதான் நம்மளுக்கு நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்ப ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருக்கு. ஆல்பா பார்ட்டிகல்ஸ்ல இப்ப என்ன எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஏன்னா இது மூவிங் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். கரெக்டா, இப்ப கைனடிக் எனர்ஜி இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி மெல்ல 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 வர 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 என்ன ஆகுது, அப்படியே கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே வந்து இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. கைனடிக் எனர்ஜி 0 ஆயிடுது. இந்த கைனடிக் எனர்ஜி ஃபுல்லா இப்ப என்ன எனர்ஜியா மாறி இருக்கும்,
பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கும். இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஒரு பால் இருக்கு, அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல போதுன்னு வைங்களேன், என்னுடைய கைனடிக் எனர்ஜி மெல்ல 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 குறைஞ்சு அது இந்த அப்பர் எட்ஜ் போகும்போது என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் கைனடிக் எனர்ஜி எப்படி ஆயிடும், 0 ஆயிடும். பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம் ஆயிடும். ஓகே, திரும்ப என்ன ஆகும், கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி மெல்ல மெல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த நியூக்ளியஸ் அப்ரோச் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியஸ்ல பக்கத்துல வந்த போது இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுதா, இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும். ஓகே, கைனடிக் எனர்ஜி 0 ஆயிடும். பட் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம் ஆகும். அப்ப இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி திரும்ப என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி மாற ட்ரை பண்ணும்ல. ஸோ இந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். ஏன், பிகாஸ் ஆஃப் இந்த நியூக்ளியஸ் உடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால. அப்படியே என்ன ஆயிடும், திரும்ப இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபுல்லா கைனடிக் எனர்ஜியா மாறி அது ரிட்டர்ன் அது வந்த பாதையில போக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க பாருங்களேன். அதாவது வேர் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி வில் அப்பியர் as the electrostatic potential energy. இந்த கைனடிக் எனர்ஜி ரொம்ப க்ளோஸரா வர 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 அது என்னவா மாறி இருக்கும், அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி திரும்ப கைனடிக் எனர்ஜியா மாத்துறதுக்கு ரீட்ரேஸ் இட்ஸ் ஓன் பாத், அது வந்த பாதையிலே திரும்ப போகும். அப்ப அது எவ்வளவு தூரம் க்ளோஸரா வந்துச்சோ அதை என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகே, அந்த க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை வச்சு நம்ம ஃபர்தரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நியூக்ளியஸ் உடைய சைஸை மெஷர் பண்றதுக்கு பயன்படுத்த வேண்டியது. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், கைனடிக் எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாத்திருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, அப்ப அது ரெண்டுக்குரிய ஃபார்முலா கொண்டு வரணும். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ½ mv². அப்ப எம்ன்றது மாஸ், வின்றது வெலாசிட்டி. ஓகே, யா, ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்பா பார்ட்டிகல்ஸ் உடைய கைனடிக் எனர்ஜி. அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் உடைய வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளவு இருக்கும், நியூக்ளியஸ் உடைய சார்ஜ், 2 புரோட்டானுடைய சார்ஜ், அது 2e. இதே ரிப்பல் பண்ணிச்சுல நியூக்ளியஸ், அது நம்ம எதை யூஸ் பண்ணோம், கோல்டு ஆட்டம் யூஸ் பண்ணோமா, அப்ப அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இஜெட்டின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இதுக்கும் தென் இதுக்கும் இடையில தான் என்ன இருக்கு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஓகே, யா, ஸோ அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில என்ன பண்ணணும், கூலும்புடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிரைவ் பண்ணணும். இந்த ஃபார்ம் நம்ம எங்க பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுடைய ஃபார்ம்ல என்ன நம்மளுக்கு வரும், வி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும், U அப்படின்றது K இன்ட்டு Q1 Q2 பை R. ஞாபகம் இருக்கா, Q1 Q2 பை R. இதுதான் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா. சரியா? இப்ப கேக் பதிலா 1/4/0 போடுவோம். இந்த Q1ன்றது ஆல்பா பார்ட்டிகிள்ஸுடைய சார்ஜ், அது 2 புரோட்டானுடைய சார்ஜ், அது புரோட்டான் சார்ஜ் எலக்ட்ரான் சார்ஜ் ஈக்குவலா தான் இருக்கும். இது எந்த ஆட்டம் யூஸ் பண்ணோம், அந்த ஆட்டத்துடைய சார்ஜ். அதனால ஜென்ரலா என்ன பண்ணிருக்கோம், அட்டாமிக் நம்பர் இன்டு சார்ஜ் ஆஃப் அந்த எலக்ட்ரான் போட்டிருக்கோம். ஓகே, அதான் என்ன பண்ணிருக்காங்க, இது போட்டிருக்காங்க. கீழே அந்த டிஸ்டன்ஸ் ஆர்ன்றது க்ளோசஸ்ட் அப்ரோச்சான R0 வந்து போடுங்க. ஓகே, அப்ப R0 வந்து போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி தான் மெல்ல மெல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இதுதான் as per law of conservation of energy. அதனால இந்த கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணுங்க, ஈக்குவல் பண்ணுங்க. அப்படி ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த R0 வெளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிடும். ஓகே, பாருங்க, ஸோ ரெண்டே நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். EPEK, கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டே ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இந்த எனர்ஜியை ஈக்குவல் பண்ணும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும், 2, 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் M கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை ஃபுல்லா நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி R0 நீங்க சப்ஜெக்டா மாத்துனீங்க அப்படின்னா வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே, இது வந்து 1/4/0ன்றது கான்ஸ்டன்ட். கரெக்டா, 4 கான்ஸ்டன்ட் தான். இஜெட் அட்டாமிக் நம்பர், நம்ம கோல்டு ஆட்டம்னா அட்டாமிக் நம்பர் 79 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 10⁻⁻19 கூலும், மாஸ் 9.1 × 10⁻31 கிலோகிராம். இந்த வெலாசிட்டி, ஓகே, அது எவ்வளோ, அப்புறம் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் என்ன வெலாசிட்டி டிராவல் பண்ணிச்சு மட்டும் ப்ராப்ளத்துல கொடுத்துருவாங்க. அந்த வெலாசிட்டி சப்ஸ்டிட் பண்ணோம்னா வில் கெட் ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கும்போது
ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ணி ஃபைனலா வந்து அவர் ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னா, அதாவது 1.3 ஃபெர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. ஃபெர்மி அப்படின்றது என்னன்னா 10⁻⁻15 மீட்டர். ஓகே, 10⁻⁻15 மீட்டர். அப்போ 1 ஃபெர்மினா 10⁻⁻15 மீட்டர் அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அவர் வேல்யூ கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா டிசைன் பண்ணிருப்போம். அந்த ஃபார்முலா அடிப்படையில் நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸுடைய ரேடியஸோ அல்லது சைஸோ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இங்க ரூதர்ஃபோர்டுடைய நியூக்ளியர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸுடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 10⁻⁻15 மீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ல சுத்தி எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல சுத்தமா ஆட்டத்துடைய சைஸ் 10⁻⁻10 மீட்டர்ல, அதாவது நியூக்ளியஸுடைய சைஸ் வந்து 10⁻⁻15 மீட்டர்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்குல்ல, ஓகே, அது வந்து 10⁻⁻10 மீட்டர்ல இருக்கும். இந்த 10⁻⁻10 மீட்டர் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து சென்ட்ரல சன்னும், ஓகே, தென் இங்க வந்து பிளானட்டும் சுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, யா, ஸோ தென் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் பிளானட்டுக்கும் எர்த்துக்கு இடையில, அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கும் அந்த இதுக்கு இடையில எவ்வளவு தூரத்துல இருக்கும், ரேடியஸ் அது எர்த் ஆர்பிட்டும் இங்க கொடுத்துருக்காங்க 1.5 × 10⁻11. ஓகே, தென் சன்னுடைய ரேடியஸும் கொடுத்துருக்காங்க 7 × 10⁸ மீட்டர். சரி, இதை பாத்தீங்கன்னா நியூக்ளியஸுக்கும் தென் ஆட்டத்துக்கு இடையில நம்ம ரேஷியோ பார்த்தோம்னா 10⁵ வரும். ஏன்னா 10⁻⁻15 மீட்டர்ன்றது நியூக்ளியஸுடைய சைஸ், இதே வந்து 10⁻⁻10 மீட்டர் ஆட்டத்துடைய சைஸ். அப்ப இதை விட இது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 மடங்கு ஸ்மாலரா இருக்கு நியூக்ளியஸ். கரெக்டா, அதை இங்க கம்பேர் பண்ணிருக்காங்க. அந்த 1,00,000 10⁵ போட்டிருக்காங்க. இப்ப இதே இது வந்து எத்துடைய நம்மளுடைய ஆர்பிட்டுக்கும் தென் ரேடியஸ் ஆஃப் த சன்னுக்கு டிவைட் பண்ணோம்னா 10⁻2 100 தான் கிடைக்குது. ஓகே, 100 டைம்ஸ் வந்து கிரேட்டர் தென் த ஆக்சுவல் ஆர்பிட் ஆஃப் த எர்த் இஸ் ரேடியஸ். அப்ப எர்த் வந்து பாத்தீங்கன்னா மச் ஃபார்தர் அவே ஃப்ரம் த சன். சன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு எர்த். ஓகே, ஏன்னா ஆக்சுவல் ரேடியேஷன் வந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 மடங்கு. இப்ப நம்ம இதுக்கு வந்து 1,00,000 மடங்கு வந்து சொல்றோமா, அதாவது நியூக்ளியஸ் வந்து 1,00,000 மடங்கு டிஸ்டன்ஸ் வச்சாதான் நம்மளுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆட்டம் சொல்லி சொல்றோமா. அவுட்டர் மோஸ்ட் ஆட்டத்துக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் கிட்டத்தட்ட 1,00,000 மடங்கு தூரம் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஆனா இதே இது வந்து இது ஒரு சன்னு வச்சுட்டீங்கன்னா சன்ல இருந்து ஒரு 100 மடங்கு தூரம் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் இந்த எர்த் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நியூக்ளியஸோட பாத்தீங்கன்னா எர்த்துடைய ஆர்பிட்ல 100 மடங்குன்றது ரொம்ப கம்மி தான். ஓகே, அங்க 1,00,000 மடங்கு அந்த நியூக்ளியஸ் சைஸை விட ஆட்டம் பெருசா இருக்கு. இங்க வந்து சன்னை விட எர்த்து வந்து பாத்தீங்கன்னா 100 மடங்கு வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பெருசா இருக்கிறது, பெரிய ஆர்பிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. This is more than 100 times greater than the actual of radius of the earth. Okay, therefore the earth would be much farther away from the sun. Sunல இருந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு தூரத்துல வந்து எர்த் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகே, இதுல என்ன தெரியுதுன்னா ஆட்டம் contains much greater fraction of empty space. ஓகே, அதிகமான இது வந்து நம்மளுடைய சோலார் பிளானட்ல இருக்கா அப்படின்னா இல்ல, ஆட்டம் வந்து அதிகமான ஸ்பேஸ் இருக்கு. அதாவது அதனுடைய சைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூக்ளியஸுடைய சைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லார்ஜ் ஸ்பேஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு இருக்கு. ஆனா பிளானட்டுடைய சைஸை கம்பேர் பண்ணி நம்மளுடைய எர்த்துக்கும் பிளானட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 100 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி வெரி ஸ்மால். ஆட்டம் விட 1,00,000 மடங்கு சின்ன சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி 4th கொஸ்டினும் ப்ராப்ளம் தான், அதையும் பார்த்துக்கலாம். இங்க கெய்கர்-மார்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, கெய்கர்-மார்சன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலி ரூதர்ஃபோர்டுடைய கைடன்ஸ்ல வந்து பண்ணாரு. இங்க வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ் உடைய எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஓகே, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் கேட்டிருக்காங்க. 7.7 மெகாஎலக்ட்ரான் வோல்டேஜ் உள்ள ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு டி அப்படின்னு கூட போடலாம், தப்பு கிடையாது. R0 போடலாம், டியும் போடலாம். இங்க டி போட்டிருக்காங்க இந்த ஃபார்முலால. ஓகே, ஸோ டிக்கு சப்ஜெக்டா மாத்திட்டோம்னா 2G2ZE² / 4πε0k. சரி, இதுல வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுல என்ன சார் வேணும்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேணும்,
எனர்ஜி வந்து 7.7 மெகா எலக்ட்ரான் வோல்டேஜா இருக்கு. ஓகே, அது ஜூலா மாத்திங்க, எலக்ட்ரானுடைய சார்ஜ் வச்சு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 1/4 விஸ் நாட் வெளி வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா get answer is 3.84 in 10⁻16 இஜெட் மீட்டர். இந்த இஜெட்ன்றது என்னன்னு தெரியணும். கோல்டுக்கு வந்து இஜெட்ன்றது எவ்வளவு 79. ஓகே, அப்ப 79 கொண்டு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது 3 × 10⁻14 மீட்டர். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10⁻14 மீட்டர்னா இது வந்து 10⁻15 பார்த்தோம்னா 30 மாத்திக்கலாம். ஓகே, அப்ப 30 ஃபெம்டோமீட்டர் அல்லது 30 ஃபெர்மி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்ப 30 ஃபெர்மி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த நியூக்ளியஸ். சரியா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் 3 × 10⁻14 மீட்டர் 30 ஃபெர்மி சொல்லி எழுதிக்கலாம். இட் இஸ் நாட் வெரி குட் அக்ரிமெண்ட். ஓகே, அப்சர்வ் வித் ஆக்சுவல் ரேடியஸ். பட் ஆக்சுவல் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து இது வந்து தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ணதான். ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஓகே, அட்டாமிக் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற அடிப்படையில் நம்மளுக்கு இந்த நியூக்ளியஸ் சைஸை மெஷர் பண்ணலாம். அதில் மெஷர் பண்ணும்போது 6 ஃபெம்டோமீட்டர் தான் இருந்துச்சு. வந்து கொஞ்சம் அந்த குட் அக்ரிமெண்டா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் தியரிட்டிக்கலா ஒரு க்ளோசஸ்ட் அப்ரோச்சை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா நியூக்ளியஸுடைய சைஸை வந்து அப்ராக்சிமேட்லி கணிக்க முடியுது. ஓகே, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டரான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அதனால ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எப்போ வந்து ரொம்ப க்ளோசரா நியூக்ளியஸ்க்கு வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகும் அதனுடைய பாதையில இருந்து. ஓகே, ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ரிவர்சஸ் இட்ஸ் மோஷன் வித்தவுட் எவர் ஆக்சுவலி டச்சிங் த கோல்டு நியூக்ளியஸ். ஏன்னா கோல்டு நியூக்ளியஸை டச்சே பண்ண முடியாது. திங்க் பண்ணிப்பாரு, ஏன் டச் பண்ண முடியாது? இந்த நியூக்ளியஸ் தான் நியூக்ளியஸ்னா இதுல 79 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரியா, ஆனா இங்க ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ்ல எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? 2 பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் 79 பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண 2 ஈஸியா ரிப்பல் பண்ணி விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தே, புரியுதா? அதனால அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து டச்சே பண்ண முடியல அதனுடைய கோல்டு நியூக்ளியஸ். ரைட், ஸோ இது போதும் இன்னைக்கு.